எந்த ஷாவும் ஒன்று செய்ய முடியாதுன்றாரு. நினைவுபடுத்துகிறேன், 76இல் கே.க. ஷாவால் தான் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்த ஷால ஏதோ ஒரு ஷாவால் இவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டது. இந்திய வரலாற்றிலேயே ஊழலுக்கு ஒரு முறையும் தேச விரோதத்திற்கு ஒரு முறையும் 2 முறை ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதனால இன்னைக்கு இதையெல்லாம் அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை விட என்னொன்று சொல்கிறார், நாங்கள் தொகுதி வரையறைக்கு ஒரு கேள்வி கேட்டோம், அதுக்கு பதில் இல்லை. மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள் பதில் சொல்லிவிட்டார். உங்களுக்கு புரியவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்வது? அதே மாதிரி ஹிந்தி திணிப்பை பற்றி பதில் இல்லை என்று சொல்கிறார். மரியாதைக்குரிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் ஹிந்தி திணிப்பு கிடையாது என்று சொல்லிவிட்டார். உங்களுக்கு புரியவில்லை என்றால் அவர்கள் என்ன செய்வார்கள்? அதனால் புரிந்தும் புரியாதது மாறியும் தெரிந்தும் தெரியாதது மாறியும் ஆக பதற்றத்தில் பதற்றம் இல்லாததை மாறியும் இன்று முதலமைச்சர் அவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு இருக்கிறார்கள். பதற்றம் வேண்டாம் முதலமைச்சர் அவர்களே, ஒரு 11 மாதம் பொறுத்திருங்கள், நாங்கள் ஆட்சிக்கு வருவோம்.